இந்த நாளிலும் கூட சபை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். சபை 7 சபைகளை குறித்து வெளிப்படுத்தின விசேஷத்திலே ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறார். அதில் 5வது சபையாக இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 1 - 6 வசனமுடைய இந்த சபைக்கு ஆவியானவர் என்ன நிறைவும் குறைவும், ஒவ்வொரு சபையிலும் நிறைவும் குறைவும் ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். இன்னைக்கு நம்முடைய சபையில நிறைவும் இருக்கும், குறைவும் இருக்கும். ஆகையினாலே நிறைவுள்ளதை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்யணும், குறைவுள்ளதை மாற்றிக்கொள்ளணும், அவ்வளவுதான். எந்த சபையும் நிறைவானது அல்ல. ஆண்டவர் கிரியைகள்லாம் அறிந்திருக்கிறார். ஆனா உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தோம் செத்த சபையா இருக்கிறது. இந்த சர்தை சபை போல எத்தனை சபைகள் இன்னைக்கு செத்து போய் கிடக்கிறது. அநேக சபைகள் இன்னைக்கு செத்து கிடக்கிறது. ஆவியானுடைய விருப்பம் இல்லாமல், ஆவியானுடைய நடத்துதல் இல்லாமல் நடக்கிற சபைகள் செத்து போன சபை. சத்தியம் பேசாத சபைகள் செத்து போன சபை. ஆடல் பாடல் கொண்டாட்டம் நடனம் என்று ஆடிக்கொண்டு இருக்கிற சபைகள் எல்லாம் செத்து போன சபைகள். சத்தியத்தின் படி வாழாதபடிக்கு இருக்கிற ஜனங்களோடு கூட நடத்தி கொண்டு இருக்கிற பெரிய ஜன கூட்டம் இருக்கிற சபைகள் செத்து போன சபைகள். இன்னும் ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லாமல் 10 வருடம் 20 வருடம் 30 வருடமாக அதே விசுவாசியாக அமர்ந்திருக்கிற சபை செத்து போன சபை. இன்னும் மனம் திரும்புதல் இல்லாமல், பாவ மன்னிப்பு இல்லாமல், ஞானஸ்தானம் எடுக்காமல் போய்கொண்டிருக்கிற சபைகள் செத்து போன சபைகள். இன்னும் ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லை. வாலிபர்களுக்குள்ள ஒரு மாற்றம் இல்லை, பெரியவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் இல்லை, சமுதாயத்தில் நல்ல ஒரு சாட்சியா வாழ முடியல அப்படின்னா உங்க சபை செத்து போன சபை. இன்னைக்கு ஆவியானவர் உங்க சபை குறித்து பேசிக் கொண்டு இருக்கிறார். எந்த சபைக்கு நீங்க போயிட்டு இருக்கிறீங்க, இன்னும் வளர்ச்சி இல்லை, இன்னும் ஜெபிக்க தெரியல, காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய நீங்கள் இன்னும் பால் குடிக்கிற குழந்தைகளை போல சபையில உட்கார்ந்து இருக்கிறீங்க. செத்து போன சபைகள். உங்கள் சபை செத்து போன சபை. சீஷர்களாக உருவாக்கப்பட வேண்டிய நீங்கள் இன்னும் அற்புதத்துக்காக, அதிசயத்துக்காக ஓடோடி போய் உக்காந்து பாசிய மேல கை வச்சு ஜெபம் பண்ண வரன்னு ஏங்கி கொண்டு இருக்கிற சபைகள் செத்து போன சபைகள். அருமையான தேவ ஊழியர்களே, உங்கள் சபையை அக்கினியில நடத்த வேண்டும், ஜெபத்திலே நடத்த வேண்டும். ஒவ்வொரு விசுவாசிகளும் சீஷர்களாக உருவாக்கப்பட வேண்டும். ஆவியானவர் அதை தான்